அதை விட மோசமானது இது. புல்வாமாவை விட மோசமானது தான் மோடியோட இந்த ஸ்பீச். நினைத்தே பார்க்க முடியாத வக்ரம் இது. வெற்றிக்காக இவ்வளவு தூரமாக கீழே இறங்கிப்போம். உலகின் பல நாடுகள், செல்வாக்குமிக்க நாடுகள் அதிர்ந்து போயிருக்கின்றன மோடியின் பேச்சால். எல்லா மீடியாவும், இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாரும் காரி துப்புறான். அந்த இன்டர்நேஷ்னல் மீடியா அந்த நாடுகளின் குரல். எதை சொல்லி ஓட்டு கேட்டேன்? 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டியா? விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னு சொன்னீங்க, ஆகிட்டீங்களா? கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு சிறப்பு குழு அமைப்பு நீங்கள் அமைச்சிட்டிங்களா? நீங்கள் பீக்குக்கு போயிட்டீங்க. 303 பீக்கு. உயரத்துக்கு போகிறதுல இருக்க பெரிய ஆபத்து என்னென்னா, அதை தக்க வைக்கிறது கஷ்டம். மீடியம் லெவல்லே இருந்தீங்கன்னா உழுந்தா எந்திரிச்சு தட்டி கொடுத்து அப்படியே தட்டிட்டு தொடச்சிக்கிட்டு போயிடலாம், உதறிட்டு போயிடலாம். ரொம்ப உயர பறக்கும்போது இருக்க ஆபத்துக்கு வந்து எந்திரிக்க மாட்டேன். அதான் இன்றைக்கி 272 மினிமம். எங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சூடு சொரண வெக்கமான ஏதாவது இருந்திருந்தனா இந்நேரம் வந்து மோடியோட பேச்சுக்கு குறைந்தது ஒரு 10 நாட்களாக தடை விதித்திருக்க வேண்டும். சுவமோட்டாவாக எடுக்க வேண்டிய கேஸுங்க இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெளிவாக சொல்லுதுங்க, சாதிய மதத்தை நீ வந்து இழிவுபடு வச்சு பேச முடியாதுன்னு. ரஞ்சித் சுர்ஜேவாலான்னு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் நடிகை ஹேமமாலினி பிஜேபி கேண்டிடேட் அவரை பற்றி பேசும்போது பெண்களை குறித்து இழிவாக பேசினார். திருவாளர் மோடி எத்தனாவது குழந்தை? அவருடைய அவருடைய பெற்றோர்களுக்கு 6வது குழந்தையாக இருந்தார். அவர் குடும்பத்தில் பிறந்தவங்க, அவர் கூட பிறந்தவங்க 6 பேர். இது எல்லாமே அங்கே பேச்சு. வெக்கமாக இல்லைங்க இப்படிலாம் பேசுறது. டிமானிட்டைசேஷன் பண்ணி எத்தனை பேர் வங்கிகள் வாசலில் வந்து செத்தான். அவங்க தாலி அறுத்தது யார்? 700 விவசாயிகள் செத்து போனானே, வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் நடுங்கி. அவன் தாலி அறுத்தது யார்? 4 மணி நேரம் நோட்டீஸில் மொத்த நாட்டை இழுத்து 3 நெல்ல கோடிக்கணக்கான மக்கள் 1000கணக்கான கிலோமீட்டர் நடந்து போனாங்களே, அதில் உழுந்து செத்தானே ரோட்டில். அவன் தாலியெல்லாம் அறுத்தது யார்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள். மணி சார் வணக்கம். தேர்தல் நெருங்க போகும்போது புல்வாமா மாதிரி ஏதாவது ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த பேச்சை அந்த ரகமாக எடுத்துக்கலாமா சார்? அதை விட மோசமானது இது. புல்வாமாவை விட மோசமானது தான் மோடியோட இந்த ஸ்பீச். நினைத்தே பார்க்க முடியாத வக்ரம் இது. ரத்தம் கொதிக்குது. சுயமரியாதை உள்ள உண்மையான ஒவ்வொரு இந்தியனும், தேசபக்தி கொண்ட ஒவ்வொரு இந்தியனும் இந்த பேச்சால் அதிர்ந்து போயிருக்கிறான், அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறான். ஒரு பிரதம மந்திரி இப்படி பேசுவாரான்றது தான். இந்துக்களோட தாலி அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கன்றதெல்லாம் கற்பனை செய்கிறதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு உங்களுக்கு. வந்து வக்கரத்தின் உச்சம். தெருமுனையில் இருக்கக்கூடிய போக்கிரிகள் கூட இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச மாட்டார்கள். இந்த தேசத்தின் பிரதம மந்திரி பேசுகிறார் என்பது சாபக்கேடு, இந்தியாவின் சாபக்கேடு. ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலை குனிய வேண்டும் இப்படி ஒரு பிரதமரை பெற்றதற்காக. நினைத்தே பார்க்க முடியாத அவலம் இது. தேர்தல் வெற்றி என்பது அவர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமானதாக போய்விட்டது. என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் முதல் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. 2வது ஃபேஸுக்கு இன்றைக்கி தான் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி நம்ம பேசிகிட்ருக்கோம். 26ஆம் தேதி தேர்தல். இன்றைக்கி மாலை 5 மணிக்கு தேர்தல், 6 மணிக்கு முடியுது. முதல் ஃபேஸில் இதை பேசல அவர், 2வது ஃபேஸில் பேசுகிறார். இன்னும் அடுத்த 5 ஃபேஸ் இருக்குது. மே மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி வாரணாசி மோடி தொகுதியோடு முடியுது பிரச்சாரம். தேர்தல் முடியுது. தேர்தலில் தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜங்க. அதில் என்ன, அது குடியாக மொழியிட போகுது. நீ எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? ஏன் நீ தோக்கவே கூடாதா? வெற்றிக்காக இவ்வளவு தூரமாக கீழே இறங்கி போகணும்? இவ்வளோ கீழே இறங்கி போகணுமா? இப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு நிலைக்குமா? இது அப்போ திட்டமிட்ட ஸ்பீச் தான் சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி. இது வார்த்தைகள் பயன்பாட கேட்குறேன். இது திட்டமிட்ட பேச்சு. ஏதோ அவர்கள் ஒரு கோபத்தில், நெருக்கடியில் வந்த வார்த்தைகள், தன் நிலை பிறழ்ந்து உண்மத்த நிலையில் வந்த வார்த்தைகள் என்று எவரும் எண்ண வேண்டாம். இது நன்கு திட்டமிட்டு RSSஆல் வடிவமைக்கப்பட்ட ஒரு பேச்சு. இதுதான் எடுபடும்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை அவங்க பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த நம்பிக்கை வெற்றி கூட பெறலாம். இந்த கேவலமான பேச்சை நம்ம தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் காரி துப்புறோம். வங்கத்தில், மேற்கு வங்கத்தில் காரி துப்புறோம். இந்தியா பூரா இருக்க எண்ணற்ற நல்லோர், நல்ல இதயம் கொண்ட மனிதர்கள் காரி துப்புறாங்க. ஆனால் ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா இருக்கு இல்லையா, இந்து மதவெறி தலைவெறிக்கு ஏறிய அந்த கும்பல் இருக்கு இல்லையா, வட இந்தியாவில் மோடி கும்பல், பிஜேபி கும்பல், அந்த கும்பல் இதை ரசிக்கலாம். பெருவாரியாக வாக்குகளை மோடிக்கு அள்ளி வீசலாம். அவர்கள் 300 சீட்டு ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சியில் கூட அமரலாம். நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை என்ன? இந்து முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைந்து அதில் பெருக்கெடுத்து ஓடும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான மண்டை ஓடுகளின் மீது தான் இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்கும் என்றால்
நான் இந்திய விடுதலையை 10 ஆண்டுகளுக்கு தள்ளி வைப்பேன்னார் மகாத்மா காந்தி. ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார் மகாத்மா காந்தி. இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு அதில் லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பலியாகி பெருக்கெடுத்து ஓடும் இரத்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்த மிதந்து வரும் மண்டை ஓடுகளின் மீது தான் இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்கும் என்றால் நான் இந்திய விடுதலையை 10 ஆண்டுகள் தள்ளி வைப்பேன்னார். அதுதான் இந்தியா. மத ஒற்றுமைக்காக தன்னுடைய நல்லுயிரை இந்த மாமனிதன், மனிதகுலம் காணாத ஒரு மாமனிதன், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு காந்தியோட புகழ் நிற்கும். ஏன்னா நாட்டின் விடுதலையே நான் 10 ஆண்டுகள் தள்ளி வைப்பேன்னார். கேவலம் ஒரு தேர்தல் வெற்றிக்காக தான் சொந்த மக்களையே ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை திருப்பக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, புரிந்து கொள்ள முடியுது அவங்களால. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ரத்தம் கொதிக்கும். பேசுகிற ஒரு பிரதம மந்திரி எவனோ தெருப்பொறிக்கு பேசுகிறான்னா அதை மன்னிச்சுட்டு போயிடலாம். நம்ம இந்த தேசத்தோட பிரதம மந்திரி பேசுகிறாரு. அப்போ அது எப்படி கீழே பெர்குலேட் ஆகும்? அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் பேசுவோம். அதை இது எங்கே போய் முடியும்? அதை யோசிங்க. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீ செய்கிற ஒவ்வொரு கெட்ட காரியத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதுதான் இயற்கை. அப்போ ஒரு பிரதம மந்திரி எப்படி பேசுகிறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? அதனால தான் இன்றைக்கு சர்வதேச சமூகம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. உலகின் பல நாடுகள் அதிர்ந்து போயிருக்கின்றன. உலகின் பல நாடுகள், செல்வாக்குமிக்க நாடுகள் அதிர்ந்து போயிருக்கின்றன மோடியின் பேச்சால். எல்லா மீடியாவும், இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாரும் காரி துப்புறான். அந்த இன்டர்நேஷ்னல் மீடியா அந்த நாடுகளின் குரல், அது சர்வதேச சமூகத்தின் குரல், சர்வதேச மீடியா. அவர்கள் உத்தமர்கள் நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய கருத்தை நீ ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. கம்ப்ளீட்லி இன்டர்நேஷ்னல் மீடியா காரி துப்புது. பிபிசிலேருந்து, சிஎன்என்லேருந்து, நியூயார்க் டைம்ஸ், நியூயார்க் போஸ்ட், ஆஸ்திரேலியன் டைம்ஸ், அல் ஜசீரா, த கார்டியன், இண்டிபெண்ட், ஃபினான்ஷியல் டைம்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ், பெரிய பட்டியலே இருக்குது. ஒரு மீடியா விடாமல் இன்டர்நேஷ்னல் மீடியா ஒட்டு மொத்தமாக காரி துப்புறான் நரேந்திர மோடி மீது. வெளிப்படையாக நீ மதத்தை வச்சு ஓட்டு கேட்குறங்க. புரிந்து கொள்ள முடியல. இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு பிரதம மந்திரி தன்னை தாழ்த்தி கொள்வார்னு. இந்தியன் மீடியா முட்டு கொடுக்குது நரேந்திர மோடிக்கு. சர்வதேச மீடியா காரி துப்புது. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படி இருக்கு. அதனால தான் பிரதமர் பேசுகிறார். பச்சை பொய்யுங்க. அப்படி இல்லைங்க. அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றத இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ் கொடுப்பான்னு நான் சொல்கிறது. இருக்கிறவங்ககிட்ட வந்து பிடுங்கி கொடுப்பேன்னு சொல்லலைங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றது எந்த கான்செப்ட்லேருந்து வருதுன்னா, கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இன்று ஏற்றத்தாழ்வு இருக்குது. இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குமான ஏற்றத்தாழ்வு கடந்த 100 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. அதுதான் ஆபத்தானது. இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனை வருமா இல்லை, ஏற்றத்தாழ்வு. 100 இயர்ஸில் இல்லாத ஏற்றத்தாழ்வு இன்றைக்கி இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது பகிர்ந்து அளிப்போன்றது பிடுங்கி கொடுப்போன்றது கிடையாதுங்க. ஹையர் டாக்ஸேஷன், இருக்கிறவனா அதிகமாக வரி விதிக்கிறது. அதுதான் பிடுங்கி கொடுப்போன்னு எங்கங்க சொன்னான்? இல்லை, அவர் 16 லட்சம் பிரதமருடைய இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இருக்கு, நான் அதை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு ராகுலுடைய வாதம். சரி, கார்பரேட்ஸ் கிட்ட தானே எடுப்பண்றான். வரி விதிப்புன்னு அர்த்தங்க. அது போய் போலீஸை வச்சு இராணுவத்தை வச்சு பிடுங்கி எடுத்து வந்துடுவான்னு கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது மோடிக்கு தெரியாதது கிடையாது. இன்றைக்கி அவர் விஷமத்தனமாக திசை திருப்புறார். உங்கள்கிட்ட இருக்க லேண்டை பிடுங்கிடுவாங்க, உங்கள் பொருளை எடுத்துப்பாங்க, உங்கள் வீடை எடுத்துப்பாங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா மங்கள் சூத்ரா, தாலி, நகை, உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவான்றாங்க. எங்கெங்க சொல்லியிருக்காங்க? இவ்வளோ பெரிய பொய்யை ஒரு பிரதம மந்திரி பேசலாமாங்க? அதை தொடர்ந்து பேசுகிறார். பன்சூரியில் ராஜஸ்தானில் பேசின ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை பேசுகிறாரு, செவ்வாய்க்கிழமை பேசுகிறாரு, அடுத்த நாள் அமித்ஷா பேசுகிறாரு, பிஜேபியில் எல்லாம் பேசுகிறான், நியாயப்படுத்தி பேசுகிறான். உள்ளூர் அறிவு கொழுந்துகள் தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் தான் இருக்குன்னு. எங்கடா மேனிஃபெஸ்டோவில் இருக்குது? போய் பேசுகிறதுக்கு ஒரு அளவு இல்லை. இல்லை, அப்புறம் அதை தான் சொல்கிறார். திரும்பவும் இன்று கூட சொல்கிறாரு, இந்த இடஒதுக்கீட்டை வந்து காலி பண்ண பார்க்குது காங்கிரஸ் அப்படின்றது மோடியோட குற்றச்சாட்டு. அது ஒரு 2004 ஒரு அட்டம்ப்ட் நடந்தது உண்மை. அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஆல்டர் பண்ணி முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்க அன்றைய ஆந்திர பிரதேஷ் அரசு முயற்சி செய்தது ராஜசேகர் ரெட்டி இருக்கும்போது. அந்த பார்ட் உண்மை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அது தடுக்கப்பட்டது. இப்படியே இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் அது. இன்றைக்கி பேச வேண்டிய நீ 14 இதை பேசுனியா? 19 இதை பேசுனியா? எதை சொல்லி ஓட்டு கேட்ட? 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டியா?
விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னு சொன்னீங்க, ஆகிட்டீங்களா? கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு சிறப்பு குழு அமைப்பு நீங்கள் அமைச்சிட்டிங்களா? ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா எங்கே போச்சு? அதெல்லாம் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் உருவான வேலை வாய்ப்புகள் எவ்வளோ? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இந்தியன் லேபர் மார்க்கெட், இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ 2024 ரிப்போர்ட், இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அபாயகரமான கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. வேலைக்கு தகுதியான வேலை செய்யக்கூடிய வயதில் உள்ளவர்களில் 37% வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். வேலை இல்லாமல் இருக்கவங்கள 83% இளைஞர்கள். ஒரு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்திருக்கிறது. உடனே நீ கேட்கலாம், அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லையே, எல்லாம் தான் நல்லா தான் இருக்கும், இது வந்து அதிகப்படியான புள்ளி விவரம். முட்டாள்களே, வேலை இல்லாத இளைஞனோட ஒரு வாழ்க்கை தரன்றது 1980, 90களில் இருந்தது கிடையாது. இன்றைக்கி தரம் உயர்ந்திருக்குது, ஆனால் வேலை இல்லாமல் தான் இருக்கான். 80களில் சினிமா படம்லாம் வந்துடும், வறுமை நிறம் சிவப்பு, பாலைவன சோலையெல்லாம், ஜிப்பா போட்டுன்னு தாடியை வலிச்சுன்னு பீடி பிடிச்சி சுற்றின்னு இருப்பான் சோத்துக்கு இல்லாமல். அந்த மாதிரி வேலை இல்லாத கூட்டம் கிடையாது இது. செல்ஃபோன் வச்சுருப்பான், ஃபோன் வச்சுருப்பான், அவன் உடம்புலேயே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பொருளுக்கான இது இருக்கும், ஆனால் அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது ஆபத்தான போக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வேலை இல்லாத இளைஞனுடைய வாழ்க்கை தரம், 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு வேலை இல்லாத இளைஞனுடைய வாழ்க்கை தரமும் இன்றைக்கி இருக்க வேலை இல்லாத இளைஞனோட வாழ்க்கை தரமும் வேறு. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a பிக் ப்ராப்ளம். அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை. ஜாப் சினாரியோவை பற்றி மோடி அங்கே ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாரு. ஜிஎஸ்டி, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இது 3 தானே இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனை. மறுக்க முடியுமா? எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி மோடியோட வார்த்தை என்னங்க? 2004 எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை மாற்றி முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்தான்னு பழைய 20 வருஷத்துக்கு முன்னால் ட்ராவல் பண்ணுறாரு. இல்லை நான் 2047 இந்தியா வளர்ந்த நாடு ஆக்கிடுவேன்றாரு. ஒன்று ரிவர்ஸ் கியரில் 20 கிலோமீட்டர் 20 வருஷம் பின்னால் போகிறாரு, இல்லை 20 வருஷம் முன்னால் போகிறாரு. இப்போ இருக்க நிகழ்காலத்தை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்? எல்லாத்தையும் விட்டுருங்க சார், நீ 10 வருஷம் என்ன சாதிச்சு கீழ்ச்சி அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வை, மற்றதெல்லாம் விட்டுரு. காங்கிரஸ்காரன் எக்கடோ கட்டு போகிறான். காங்கிரஸ்காரன் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீமுக்கே கொடுக்கட்டும், அது ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், அது உண்மைனே வச்சுப்பான். நீ என்ன செஞ்சு கழிச்ச 10 வருஷமாக? அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வச்சு தானே ஓட்டு கேட்கணும். இல்லை 10 நாளைக்கு முன்னால் வெளியிட்டீங்கல்ல உங்கள் மேனிஃபெஸ்டோ, அதை பற்றி ஏன் மோடி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் யார் தாலியை யார் அறுப்பான்றதை பற்றி பேசுகிற மோடி, இவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்குன்னு ஏன் பேச மாட்டேன்றாரு? தான் கட்சி மேனிஃபெஸ்டோவே அவர் பேச மாட்டேன்றாருங்க. ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டேன்றாரு, 370 பற்றி பேச மாட்டேன்றாரு. இந்துக்கள் தாலியை காங்கிரஸ்காரன் அறுப்பான், அறுத்ததை முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறான்றதை மட்டும் பேசுகிறாரு. உன் சாதனையை சொல்லியும் உன்னால் ஓட்டு கேட்க முடியல. 10 வருஷம் நீ தான் பவரில் இருந்த. அடுத்து நீ என்ன செய்ய போகிறன்றதை சொல்லியும் உன்னால் ஓட்டு கேட்க முடியல. காங்கிரஸ்காரனையோ பிடிச்சி நீங்கள் நோண்டின்னு இருக்கீங்க. அப்போ நீங்கள் தோல்வியை கண்டு அஞ்ச துவங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. அதுதான் இதோட உண்மை. அப்படி தானே? இல்லை இத்தனை நாள் பேசினது இந்த முதற்கட்டத்தில் கூட எடுபடலை, அதனால் 2ஆம் கட்டத்தில் சுற்றிலும் இப்போ நம்மளை சுற்றியே பேச வச்சுட்டாங்கல்ல, அது ஒரு அரசியலை பார்க்க முடியாது. அவங்கள சுற்றி பேசுகிறாங்க, ஆனால் ஒரு விளைவு என்ன அதுக்கு? எல்லா நேரத்துலையும் மக்கள் முட்டாளாகவே இருந்துறான்னு நினைக்காதீங்க. 2 தடவை உனக்கு ஓட்டு போட்டவன் 3ஆவது தடவையும் ஓட்டு போடுவான்னு நினைக்காதீங்க. அந்த ஓட்டு போடுறதுல ஒரு 20% குறைஞ்சதுனா கூட நீங்கள் முதலமைச்சர் பிரதம மந்திரி கிடையாது. நீங்கள் பீக்குக்கு போயிட்டீங்க, 303 பீக்கு. உயரத்துக்கு போகிறதுல இருக்க பெரிய ஆபத்து என்னென்னா அதை தக்க வைக்கிறது கஷ்டம். மீடியம் லெவல்லே இருந்தீங்கன்னா உழுந்தா எந்திரிச்சு தட்டி கொடுத்து அப்படியே தட்டிட்டு தொடச்சிக்கிட்டு போயிடலாம், உதறிட்டு போயிடலாம். ரொம்ப உயர பறக்கும்போது இருக்க ஆபத்துக்கு வந்து நான் எந்திரிக்க மாட்டேன். அதான் இன்றைக்கி 272 மினிமம், 14 282, 19 303. இப்போ உங்களுக்கு 272 கிடைக்குமா கிடைக்காதா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பு இல்லை ராஜா. அதான் அந்த பயத்தில் தான் இவ்வளவும். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் மதம் கையில் எடுத்துட்டானுங்க. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா ரிஸ்க்கு. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், தொண்டை கிழியாக பேசுகிறோம், நமக்கு ரத்தம் கொதிக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தென்னிந்தியாவில் இருக்கோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பெருந்திரள் மூடர் கூட்டம் இருக்குல்ல, மதவெறிக்கு ஆளான கூட்டம், அவர்கள் மத்தியில் மோடியின் பிரச்சாரம் ஈடுபடலாம். பட் கர்நாடகாவில் இப்போ தேர்தல் வரப்போகுது, அதுவும் அங்கே 22 தொகுதிகள் இருக்குல்ல சார்? ஆமாம், 26, 28 அது அங்கே நடக்க போகுது, கேரளாவில் நடக்க போகுது.
இப்படி இருக்கும்பொழுது இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்லும்பொழுது ஆந்திராவிலேயோ தெலுங்கானாலேயோ இதனுடைய பாதிப்பு இருக்காது நினைச்சா பேசுறாங்க. கேரளாவில் தனக்கு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் இந்த கார்டை யூஸ் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் யூபிலலாம் 8 தொகுதி 10 தொகுதின்னு போகுது எலெக்ஷனுக்கு. அங்கே இதை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த 5 ஃபேஸ் இருக்குது. மே மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும். அதுதான் ரியல் எலெக்ஷன். அங்கே தான் வட இந்தியாவில் முழுக்க அவங்க ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா பெல்ட். அங்கே இது எடுபடுன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை பொய்யானது என்று நாம் சொல்ல முடியாது. அதுதான் சிக்கல். இப்போ ஒட்டுமொத்த விவாதமும் மோடி அரசின் தோல்விகளை பற்றி பேசுகிறத தாண்டி மோடி மதவெறியார், இந்து சொந்த நாட்டு மக்களை இரு ஊராக பிளந்து ரத்தம் குடிக்க துடிக்கிறார் என்று நாம் பேசுகிறோம். அவர்கள் இல்லை, மோடி பேசுகிறது எந்த தப்பும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு அதிக சலுகையை காங்கிரஸ் கொடுத்ததால தான் இன்றைக்கி இந்தியா அந்த நிலைமையில் இருக்குன்ற விஷம பிரச்சாரத்தை அவங்க எடுக்கிறாங்க. 2 பேருமே மோடி அரசின் தோல்விகளை பேச தவறுறாங்க. 10 வருஷத்தில் மோடி என்ன செஞ்சு கீழ்ச்சாருன்னு மோடியை காலரை பிடிச்சி உழுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் மோடியோட விஷமத்தனமான வெறுப்பு அரசியலுக்கு பதில் சொல்கிறதுல தங்களுடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றன. அது தேவைதான், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு இது வசதியாக போயிடுது. 10 ஆண்டு கால தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நான் இஷ்யூஸில் சொந்த மக்களையே இருவூராக பிளக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ராகுலோட பேச்சு சார், இந்த முறை வந்து நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் விட போகிறதில்ல, எந்த நிலையும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ளப்படாதா அந்த தேர்தல் களத்தில்? அது ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் வந்து மிக்சடு பேக்குங்க. அதுக்கு எதிர்ப்பு இருக்க அளவுக்கு ஆதரவும் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷில் அசம்பிளி எலெக்ஷன் அப்போ ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசவே இல்லை, பெரிய அளவில் பேசலை. கமல்நாத் அங்கே சுத்தமாக பேசலை. மத்திய பிரதேசில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை, ராதர் எதிராக திரும்பும். அது மேற்கு வங்கத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மமதா அனுமதிக்க மறுக்கிறாங்க. இந்தியா அலையன்ஸோட காமன் மேனிஃபெஸ்டோ இன்றைக்கி தயாராகலை, வெளியிட முடியல. முதல் ஃபேஸ் முடிஞ்சிச்சு, 2வது ஃபேஸுக்குள்ளேயாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க, கொண்டு வர முடியல. என்ன தெரியுமா, முக்கியமான போன் ஆஃப் கன்டென்ஷன் என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா அலைன் பிளாக்கோட மேனிஃபெஸ்டோவில் இடம்பெறுவதற்கு மமதா பானர்ஜி கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இதில் இந்த சிக்கல்கள் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்தியா அலையன்ஸோட இந்தியா பிளாக்கோட ஒற்றுமைக்கு பெரிய தடைக்கல்னா அதை ஒதுக்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியம் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது, பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றுவது. இதுதான் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்னா, அது சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் பேக் பேனரில் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதனால தான் அமைதியாக இருக்காங்க. ராகுல் காந்தி அதை தொடர்ந்து வலியுறுத்துவார்னா அது ஆட்சி ஒருவேளை இந்தியா அலையன்ஸ் வந்துன்னா வரக்கூடிய சிக்கல். ஒருமித்த குரலில் எல்லா விஷயத்துலையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயங்களை அவர்கள் பேசி தான் ஆக வேண்டும். நீங்கள் மோடிக்கு ரியாக்ட் பண்ணுறதுலேயே உங்கள் நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுறதில்ல, ரியாக்ஷன் தான் பண்ணுறீங்க. அஜெண்டாவை மோடி தான் செட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இந்தியா பிளாக் தோக்குது. கலைஞர் பண்ணுவார் அது. இங்கே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 77லேருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் அந்த ஒரு 23 + 16 கிட்டத்தட்ட 40 வருஷமாக கலைஞர் என்ன பண்ணார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் கலைஞர் தான் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுவார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவங்க அதை ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் ரியாக்ட் தான் பண்ணுவார், ஜெயலலிதா ரியாக்ட் தான் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி மோடி வந்து இன்றைக்கி தன்னை சுற்றி சுழல வைக்கிறார். எதிர்க்கட்சிகளுக்கு மோடி அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவர்களும் இல்லை, இமேஜினேஷனும் இல்லை. அதுதான் சிக்கல். இந்த எமோஷ்னல் பேச்சுக்கள் சார், இப்போ பிரியங்கா வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து தேசத்துக்காக தாலியை இழந்திருக்காங்க, இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் போகுது. அது தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு அது நம்ம பார்க்கணும். நார்த் இந்தியாவில் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது. ஏன்னா காங்கிரஸோட பலம் என்பது மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. வட இந்தியாவில் காங்கிரஸ் வந்து, யூபியில் காங்கிரஸ் கண்டெஸ்டே பண்ணல ராஜா. 17 தொகுதியில் சோனியா கண்டெஸ்ட் பண்ணல, ராஜஸ்தான்லேருந்து போயிட்டாங்க. ராகுல் காந்தி அமேத்தியில் பண்ணுறாரான்னு தெரியல, வயநாடுக்கு வந்துட்டார். பிரியங்கா இல்லை, கண்டெஸ்ட் பண்ணலான்னா இட்ஸ் ஃபஸ்ட் டைம் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து அங்கே யாருமே இல்லைன்றது. அங்கே பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் போட்டி போடுறதுல ஆர்வமும் காட்டல. பிகாஸ் 22 எலெக்ஷனில் காங்கிரஸோட ஓட் ஷேர் அங்கே 1%, 1.5%, 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. 403 ஜெயிச்சது 2. சமாஜ்வாதி பார்ட்டியை நம்பி அங்கே நிற்கிறீங்க நீங்கள், அவங்களுக்கு 25% ஓட்ஸ் இருக்குது. யூபியில் காங்கிரஸோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. அண்ட் யூபியில் தான் 80 சீட்டு, லாஸ்ட் டைம் 65 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. நீங்கள் யூபியில் எவ்வளோ தூரம் கீழே தள்ளுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் நேஷனல் டாலியை பிஜேபியை கீழே தள்ள முடியும். உங்களால் 80 சீட்டில் இந்தியா பிளாக் 20 சீட் அங்கே ஜெயிச்சதுனா கூட பெரிய விஷயம்.
20 சீட் அங்கே ஜெயிச்சதுனா கூட அது மோடிக்கான மிகப்பெரிய ஆள். யூபியில் நீங்கள் ஒரு 5லேருந்து 7 சீட்டு பிஜேபியை கீழே தள்ளிங்கன்னா கூட ஒரு 12 ஸ்டேட்ஸ் இந்தியாவில் 5 தொகுதி ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் பழைய ஃபிகர்லேருந்து கீழே தள்ளிங்கன்னா 60 சீட்டு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 20 சீட்டு, 80 சீட்டு கீழே தள்ளிங்கன்னா கூட 220 தான். கொலிஷன் கவர்மெண்ட்டில் மோடிக்கு அனுப்பி தப்பியும். ஏன்னா ஒரு தனி மெஜாரிட்டி இருக்க கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ண முடியும். தட்ஸ் அ பெர்செப்ஷன். அதனால் அவங்களுக்கு தான் நெருக்கடி அதிகம், பிஜேபிக்கு தான். அதனால தான் இந்த பேச்செல்லாம் வருது. ஜெயிச்சா பத்தாது ராஜா, 272 வாங்கி நீ ஜெயிக்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஏன்னா 3வது தடவை உனக்கு ஓட்டு போடுறாங்க. கடந்த முறை ஜெயிச்சதில் ஒரு 12 ஸ்டேட்டில் லாஸ்ட் டைம் வந்ததுலேருந்து 5 சீட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் குறையதுனால 60 சீட்டு காலி. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 20 சீட்டு போவாதா? கண்டிப்பாக போவோம். நீங்கள் 40லேருந்து 50 தொகுதி உங்களுக்கு மெஜாரிட்டி குறையுதுன்னா நீங்கள் கொலிஷன் கவர்மெண்ட்டுக்கு போகணும். கொலிஷன் கவர்மெண்ட்டில் இந்த ஆட்டெல்லாம் ஆட முடியாது. ஏன்னா இன்றைக்கி கூட இருக்க சந்திரபாபு நாயுடு, நவீன் பட்நாயக் கூட கொலவெறியில் தான் இருக்கான், வேறு வழி இல்லாமல் கூட இருக்கான். அவன் ஆதரவில் கவர்மெண்ட் வரும்போது இந்த மாதிரியான இந்த கேவலமான அரசியலை கண்டிப்பாக அவன் அலோவ் பண்ண மாட்டான். அதுதான் அதில் இருக்க சிக்கல். அதுக்கு தான் அவங்க மதத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த பேச்சை இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கும், அல்லது அவங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி போகும்னு பார்க்குறீங்க சார்? நம்முடைய சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் வந்து சவல பிள்ளை இருந்ததுன்னா அவனை தான் நம்ம அதிகமாக கவனிப்போம். ஒரு நாட்டில் அந்த நாடு கண்ணியமான நாடா, அந்த நாடு வந்து ஒரு நல்ல நாடா, அது மனிதாபிமானம் உள்ள நாடா என்பதற்கான இலக்கணம் என்னென்னா அது தன்னுடைய சிறுபான்மையின மக்களை எப்படி நடத்துதுன்றது தான் அடிப்படையான விஷயம். தன்னுடைய சிறுபான்மையின மக்களை, பெண்களை, குழந்தைகளை அது எப்படி நடத்துதுன்றது தான் ஒரு நாடு உண்மையிலே வந்து கண்ணியமான நாடா, நல்ல நாடா இல்லையான்றதுக்கான அளவுகள். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய சிறுபான்மையின சகோதரர்கள், குறிப்பாக சகோதர சகோதரிகள், நம்முடைய குறிப்பாக இஸ்லாமியர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எந்த நிலையில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க? எத்தகைய ஒரு அச்சத்தில் அவங்க இருக்காங்க. பெரிய அளவில் மத கலவரம் நடக்கலைன்னெலாம் கதை விடுறானுங்க. அச்சம் எவ்வளோ தூரம் இருக்குது. கலவரம் நடக்கலைன்றதும் போய் சிஐஏ கொண்டு வந்தப்போ டிசம்பர் 2019 மார்ச் 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் நாடு முழுவதும் நடந்த கலவரங்களில் கொல்லப்பட்டாங்க. இது அஃபிஷியல் ஃபிகர். அன்அஃபிஷியல் ஃபிகர் டபுளாக இருக்கும். டெல்லியில் மட்டுமே ட்ரம்ப் வந்திருந்தப்போ நடந்த கலவரத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பேச்சு அவர்களை கடுமையான அச்சத்தில் தான் ஆழ்த்திருக்கிறது. பட் அவர்களுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி. அவங்க டாக்டிக்கல் ஓட்டிங் பண்ணுவாங்க. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ தான் ஒரு சமுதாயத்தை போட்டு நீ அடிப்பேன்? ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாவாக ஒரு பிரதம மந்திரியாக இறங்குவார். குஜராத்தில் செஞ்சு ரத்தம் குடித்து ஆட்சி அமைச்சிங்க, திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேசிய அளவில் ஜெயிச்சு 2 தடவை ஜெயிச்சிங்க. 3வது தடவை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் காலாகாலமாக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள், உணர்வார்கள் என்பது தெரியும். நம்ம அவங்க நிலைமையில் வச்சு யோசித்து பார்த்தோன்னா அந்த கஷ்டம் புரியும் நமக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் இல்லையா கொள்ளலை. இந்த 10 வருஷமாக என்ன நடக்குது இங்கே? எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க ஒரு சமுதாயத்தை? அப்போ இவங்க எந்த அளவுக்கு வெறியர்கள். இது ஆர்எஸ்எஸை புரிஞ்சவனுக்கு இது தெரியும். ஒரே பாலிசி தான் அவங்களுக்கு, ஷோ தம் தேர் பிளேஸ். முஸ்லீம்ஸுக்கு அவங்க இடத்த காட்டு. இது ஒன்று தானேங்க அவனுங்க பாலிசி. வேறு என்ன அவங்களுக்கு என்ன கொள்கையாக கோட்படம்? அதை தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காரு மோடி. இது நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம். வாய் தவறி வந்த பேச்சு கிடையாது. சார், தேர்தல் ஆணையம் இதில் வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு எங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சூடு சொரண வெக்கமான ஏதாவது இருந்திருந்ததுன்னா இந்நேரம் வந்து மோடியோட பேச்சுக்கு குறைந்தது ஒரு 10 நாட்களாக தடை விதித்திருக்க வேண்டும். சுவமோட்டோவாக எடுக்க வேண்டிய கேஸுங்க இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெளிவாக சொல்லுதுங்க, சாதிய மதத்தை நீ வந்து இழிவுபடு வச்சு பேச முடியாதுன்னு. ரஞ்சித் சுர்ஜேவாலான்னு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஹேமமாலினி, நடிகை ஹேமமாலினி பிஜேபி கேண்டிடேட், அவரை பற்றி பேசும்போது பெண்களை குறித்து இழிவாக பேசினார். உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு 2 நாள் அவருடைய பிரச்சாரத்துக்கு தடை விதித்தது. நியாயமான முடிவு, தப்பே கிடையாது. பிஜேபியை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெண்ணை பற்றி நீ வந்து தப்பாக பேசுகிறான்னா அவன் எவனாக இருந்தாலும் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். சித்தாந்த ரீதியாக தான் பிஜேபி எதிர்க்கிறமே ஒழிய பிஜேபியில் இருக்க பெண்களை, பிஜேபியில் ரொம்ப மோசமாக கேவலமாக கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்களை பற்றி கூட ஒரு வாரத்தை கூட மதசார்பற்ற சக்திகள் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா இதுதான் அளவுகோல். அப்படி பேசுனாங்கன்னா அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உன்னுடைய எதிரிக்கு நீ எவ்வளவு கண்ணியமானவன் என்பதை நீ திரும்ப திரும்ப காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களின் மனங்களை நீ வெல்ல முடியும். ரஞ்சித் சுர்ஜேவாலா மேலே நடவடிக்கை எடுத்தது நியாயமானது.
ஆனால் பெண்களை இழிவாக பேசுகிறத விட மோசமானது மதத்தை வச்சு ஓட்டு கேட்குறது, ஒரு மதத்தையே இழிவுபடுத்துறது, 2 மதங்களை ஒருத்தருக்கு எதிராக மோத விடுறது. இந்த ஸ்பீச்சுக்கு வந்து காங்கிரஸ் புகார் கொடுத்துருக்கு, சிபிஎம் புகார் கொடுத்துருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்குது. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி முறையான புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஆகிப்போச்சுன்னா, மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மை இருக்குல்ல, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதேன்னு, அப்படி ஆகிப்போச்சு. இல்லை, இதில் சில கட்டுரைகள் பார்க்குறோம் சார், சில பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா எது ஹேட் ஸ்பீச்னே வரையறை இல்லை. அதெல்லாம் சும்மா கதை, அயோக்கியர்கள் பேசக்கூடிய பேச்சு. தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு எது ஹேட் ஸ்பீச்சுன்னு. பெயர் சொல்லாமல் நீ சொன்னாலே இஸ்லாமியர்கள் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை ராஜா. ஊடுருவல்காரர்கள், அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்களோட தாலி அறுத்து கொடுக்க போகுதுன்னு சொல்கிறிய, நீ யாரை சொல்கிறன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹேட் ஸ்பீச்சுக்கெல்லாம் தெளிவான வரையறை இருக்குது. ஹேட் ஸ்பீச்சுக்கு வரையறை இல்லைன்னு சொல்கிறவன் அயோக்கியன், நேரடியாக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாத கோழை. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை தெளிவுபடுத்தியிருக்கு. ஏன் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக பல தீர்ப்புகள் அவங்க கொடுத்த ரூலிங்களே செஞ்சுருக்கு. பால் தாக்கரேக்கு 6 வருஷம் ஓட்டு போட வேணான்னு தடை பண்ணி அவரை நிற்கிறதுக்கும் தடை பண்ணாங்கல்ல, இந்திரா காந்திக்கு தடை பண்ணாங்கல்ல, சட்டத்தை மீறினாங்கன்னு. ஹேட் ஸ்பீச்சுக்கு தெளிவான வரையறை இருக்குதுங்க, இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. மோடி ஸ்பீச் ஹேட் ஸ்பீச்சா இல்லையான்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அறிவெல்லாம், உங்களுக்கு பெரிய படிப்பறிவு தேவையில்லை, எழுதப்படி கூட உங்களுக்கு தேவையில்லை, கை நாட்டாக கூட இருக்கலாம், தற்கூரியாக கூட நீங்கள் இருக்கலாம், கண்ணும் காதும் இருந்தால் கூட போதும், அது ஹேட் ஸ்பீச்னு சொல்லிடலாம். ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை உசுப்பி விடுறாரு இந்த நாட்டின் பிரதம மந்திரி, இது ஹேட் ஸ்பீச் இல்லைனா வேறு எது ஹேட் ஸ்பீச்? தெளிவாக வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி சர்வதேச சமூகம் ஏன் காரி துப்புது? எல்லா மீடியாவும், இன்டர்நேஷ்னல் மீடியா அத்தனை பேரும் காரி துப்புறான் இந்தியா மேலே, மோடியை ஆதரித்த மீடியா கூட. அதனால் ஹேட் ஸ்பீச்சுக்கு வரையறை இல்லைன்னு பேசுபவர்கள் அயோக்கியர்கள். நேரடியாக மோடி பேசுனது கரெக்டுன்னு சொல்லிட்டு போடா, அந்த தைரியமாவது உனக்கு இருக்குன்னு பாராட்டலாம். ஆமாம், இஸ்லாமியர்களை நாங்கள் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்போம். பிரவீன் தொகாடியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அப்படி தான் பேசுவார். அந்த மாதிரி பேசிட்டு போ. இல்லை, கோல்வார்கர் பேசினார்ல, பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் இருக்குல்ல, அவர்கள் என்றும் 2ஆம் தர குடிமக்கள் தான், அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு, தைரியம் இருந்துன்னா சொல்லு, குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையாக உனக்கு இருக்குது. ஆனால் பேரை சொல்லாமல் நீ சுற்றி சுற்றி வளைக்கிறல்ல, நீ யாரை குறிப்பிடுறேன்னு தெரியுது இல்லை? ஊடுருவல்காரர்கள், சொந்த நாட்டு மக்களை ஊடுருவல்காரர்கள் எப்படி சொல்லுவேன்? யாரா ஊடுருவல்காரன்? அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். திருவாளர் மோடி எத்தனாவது குழந்தை? அவருடைய தாய்மா, அவருடைய பெற்றோர்களுக்கு 6வது குழந்தை என்னமோ. அவர் குடும்பத்தில் பிறந்தவங்க, அவர் கூட பிறந்தவங்க 6 பேர். இது எல்லாமே அங்கே பேச்சு. வெக்கமாக இல்லைங்க இப்படிலாம் பேசுகிறதுக்கு. 4 சவுத்துக்குள்ளே 2 நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேச கூசுகிற விஷயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுகிறாரு, தொடர்ந்து பேசுகிறாரு. அது இந்த நாட்டோட, இந்த எலெக்ஷனோட அஜெண்டாவாக மாறுது. ஹேட் ஸ்பீச்சுக்கு வரையறை இல்லைன்றாங்க மானங்கட்டவர்கள். உனக்கு தைரியமும் இல்லை பேசுகிறதுக்கு. ஏன்னா உங்கள் பரம்பரை அந்த மாதிரி பேசுனதை பேசிட்டு பேசலைன்றது, மன்னிப்பு கேட்குறது. வெள்ளைக்காரனுக்கு பூட்ஸ் தொடச்சி தானே நீங்கள் வாழ்ந்தீங்க, வெள்ளைக்காரங்கிட்ட பென்ஷன் வாங்கி தானே வாழ்ந்தீங்க, இப்படி தான் பேசுவீங்க. அதனால் ஹேட் ஸ்பீச்சுக்கு டெஃபினேஷன் இல்லைன்றது அயோக்கியத்தனமான பேச்சு. தெளிவாக இருக்குது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில். ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்கிற மோடி ஒரு இடத்துல முஸ்லீம்னே சொல்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் முஸ்லீம்னே சொல்கிறாரு அவர். இப்போ இது ஹேட் ஸ்பீச் இல்லைனா வேறு எது ஹேட் ஸ்பீச்சு? இப்போ உங்கள் பரப்புரை எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? உங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டா, உங்கள் பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் அப்போசிஷனுக்கு எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? மோடியை இதுலேயே பின் டவுன் பண்ணுறதுல வந்து நிற்குது. 10 வருஷம் செஞ்ச சாதனைகள், வேதனைகள். யாரா தாலி அறுத்தா? டிமானிட்டைசேஷன் பண்ணி எத்தனை பேர் வங்கிகள் வாசலில் விழுந்து செத்தான். அவங்க தாலி அறுத்தது யார்? 700 விவசாயிகள் செத்து போனானே, வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் நடுங்கி. அவன் தாலி அறுத்தது யார்? 4 மணி நேரம் நோட்டீஸில் மொத்த நாட்டை இழுத்து 3 நாள்ல கோடிக்கணக்கான மக்கள் 1000கணக்கான கிலோமீட்டர் நடந்து போனாங்களே, அதில் உழுந்து செத்தானே ரோடில், அவன் தாலியெல்லாம் அறுத்தது யார்? இது எதுக்குமே பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு இருந்த நாட்டோட கடன் என்ன, இன்னைக்கு இருந்த கடன் என்ன? ஏதாவது ஒரு இஷ்யூவில் ப்ரொடக்டிவாக பாலிட்டிக்ஸை பேச முடியுதா உன்னால்? இஷ்யூஸை பேச முடியுதா? முஸ்லீமுக்கு என்ன சலுகை கொடுத்தான், முஸ்லீம்ஸுக்கு அவங்ககிட்ட எதை பிடுங்கி கொடுத்தான், இதுலேயே சுழல வைக்கிறான்ல. இதுதான் ஹேட் ஸ்பீச்.
சரி, இதில் உச்சநீதிமன்றம் அங்கே வழக்கு போட்டிருக்காங்க. பட் ஆனால் உடனடியாக அது ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு 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 கமிஷன் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலன்னா தான் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது ப்ரொசீஜர் வேறு. அது இன்றைய நீதிமன்றங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த லெஸ் செட் த பெட்டர்னுவாங்க. அதனால் கோர்ட்டில் இதுக்கு வந்து சொல்யூஷன் கோர்ட்டில் கிடைக்காது. மக்கள் மன்றத்தில் தான் இதுக்கு தீர்ப்பு. மக்கள் மன்றத்தில் தான் மோடிக்கும் அந்த கூட்டத்துக்கும் அந்த கும்பலுக்கும் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், நீதிமன்றங்களில் அல்ல. இவர்களை ஜனநாயக பாதையில் வாக்கு வங்கி அரசியல் மூலமாக ஆட்சியிலிருந்து அகற்றுவது தான் சரியான தீர்ப்பு. எலெக்ஷன் கமிஷனர் உங்களுக்கு 10 நாள் தடை விதிக்கிறதோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதோ அது அல்ல. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி மணி சார். நன்றி சார். நன்றி.